ஜீவா அவர்களுக்கு வந்து அந்த சிலை வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாரு. முயற்சி எடுக்கிற போது முக்கியமான பிரமுகர்கள்லாம் அவர் நிதி கொடுக்குறாங்க. அப்போ அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, பாலதண்டாயுதம் மனசுக்குள்ளே, நம்ம எம்ஜிஆர்கிட்டையும் ஒரு நிதி கேட்கலாம், ஆனால் நம்ம அவரை பற்றி ரொம்ப மோசமாக தாக்கி விமர்சனம் பண்ணியிருக்கோம், அது என்ன எப்படி எடுத்துக்குவாரோன்னு தெரியலன்னு என்ன பண்ணுறாரு, சரி அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை போய் காண போகிறாரு. போன உடனே எம்ஜிஆர் ரொம்ப அற்புதமாக வரவேற்று அகமும் முகமும் மலர அவர் வரவேற்கிறாரு. வரவேற்கிற போது பாருங்கள், கொஞ்சம் கூட அவர் விமர்சனம் பண்ணுறதை காட்டிக்கவே இல்லையா எம்ஜிஆர். அது சொல்கிறார் பாலதண்டாயுதம் ஐயா அவர்கள். அதை கொஞ்சம் கூட அவர் காட்டிக்கவே இல்லை, அதை பற்றியே அவர் பேசிக்கவே இல்லை. வந்த உடனே கேட்டார், வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நிதி சார்பாக நாங்கள் வேணும்னு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் கேட்டார், அந்த சிலைக்கு எவ்வளோ, அந்த வைக்கிறதுக்கு எவ்வளோ நிதி தேவைப்படும் அப்படின்னு அவர் கேட்டார். உடனே அவர் சொன்னார், இவ்வளோ இதோட தொகை தான் மொத்தம் அந்த சிலை வைக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சிரிச்சிட்டே சொன்னார், அந்த மொத்த தொகையும் தான் என்னுடைய நன்கொடைன்னு சொன்னார். அப்படியே நான் அதிசயித்து போயிட்டேன்.